தோழமை உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரஸ் திமுக கூட்டணி இடையே நிறைய இழுபறி நடந்துகிட்டு வருது. இன்னைக்கு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னைக்கு லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஒரு கெடு விதிச்சிருந்தது. இந்த கெடுக்கு மத்தியில சிதம்பரம் அவர்களும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருக்காங்க. இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிட்ட நடந்ததா தகவல் வெளியாச்சு. இந்த சந்திப்புல என்ன பேசுனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, காங்கிரஸ் திமுக கூட்டணி இடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிருக்கு. காங்கிரஸ் நாங்க இருக்க மாட்டோம், நீங்க எங்களுக்கு 36 தொகுதிகளை கொடுக்கணும், 2 ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை முன்வைச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தாங்க. நல்லா இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தொண்டர்களும் காங்கிரஸ் நிர்வாகிகள் சில பேரும் திமுக கிட்ட தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்தாங்க. அது மட்டும் இல்லாம மிரட்டல் விடும் தோணியிலும் கூட வலியுறுத்துறாங்க. என்ன அப்படின்னா, நீங்க எங்களுக்கு கேட்கிற தொகுதிகளை கொடுங்க, ஆட்சியில அதிகாரத்தை கொடுங்க, இல்ல அப்படின்னா நாங்க தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சு நாங்க அங்க போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு வந்தாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாவே அது கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஆட்சியில பங்கெல்லாம் கிடையாது, கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, தனித்துதான் ஆட்சி, திமுக தலைமையிலானதான் ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாவே சொல்லிட்டாரு. ஆனாலுமே கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு இழுபறியாவே நடந்துட்டு வந்துச்சு. டெல்லி மேலிடத்துல சோனியா காந்தி, ராகுல் காந்தி, வேணுகோபால் இவங்க எல்லாருமே ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க. உடனடியா நீங்க திமுக கிட்ட போயிட்டு கேளுங்க, 36 சீட்டு கேளுங்க, அது கொடுத்தா நம்ம பார்ப்போம், இல்லைன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொன்னதாகவும் ஒரு தகவல் வெளியாகிச்சு. ஆனா சோனியா காந்தி அவர்கள் இல்ல நம்ம திமுக கூட தான் கூட்டணியில இருக்கணும், அதுதான் நமக்கு சேஃப், அதுதான் நல்லது, நம்ம ஆரோக்கியமான ஒரு கூட்டணியை முன்னெடுத்துட்டு, ஏன்னா நம்ம காலங்காலமா இருந்துட்டு வந்தோம் இல்லையா, அதனால அதையே நம்ம கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. ஆனாலுமே திமுக இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில காங்கிரஸ்க்கு ஒரு அதிருப்தியை தான் கொடுத்திருக்கு. ஏன் அப்படின்னா, காங்கிரஸ் 36 தொகுதியில கேட்டதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 25 தொகுதி தான் நாங்க தருவோம், 25+1 இதுதான் நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் ப. சிதம்பரம் முன்னாடி எல்லாம் இந்த கிறிஸ் சோடங்கிறத கூட்டணி பத்தி தொகுதி பங்கீடு பத்தி பேசுவாரு. இந்த தடவை டெல்லி மேலிடம் என்ன பண்ணிருக்குன்னா, ப. சிதம்பரத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்த அனுப்பியிருக்கு. இவரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிட்ட இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு. காலையிலேயே நிறைய ஒரு பிரேக்கிங்கா போயிட்டு இருந்துச்சு. காங்கிரஸ் கூட்டணி முறிவா, கூட்டணில இருந்து வெளியேறுதா காங்கிரஸ் அப்படிங்கலாம் நிறைய பேச்சுவார்த்தை பிரேக்கிங் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. சோசியல் மீடியாலும் அதை பத்தி பேசிக்கிட்டு வந்தாங்க. ஆனாலும் காங்கிரஸ் தலைவர்களும் திமுக நிர்வாகிகளும் இதை பத்தி எந்தவித ஒரு தகவலும் தெரிவிக்கல. இந்த ஒரு மணி நேரம் பேச்சுவார்த்தையில ப. சிதம்பரம் அவர்கள் கிட்ட நாங்க 29 தொகுதி தரோம், 2 ராஜ்யசபா சீட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக உறுதி அளிச்சிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ப. சிதம்பரம் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்காம தனியா ஒரு ரோட்ல போட்டு போதே காங்கிரஸ் மேலிடத்துக்கிட்ட ஆலோசனை பண்ணதா ஒரு தகவலும் வெளியாகுது. நான் முக்கியமான மேட்டரா பேசிட்டு இருக்கேன், செய்தியாளர்கள் போனா கூட நான் முக்கியமான மேட்டரா பேசிட்டு இருக்கேன், நான் அப்புறம் செய்தியாளர் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு பொறுமையா திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துறதை பத்தி காங்கிரஸ் கிட்ட சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவரு போற வழியிலேயே காங்கிரஸ் கிட்ட டெல்லி மேலிடத்துக்கு பேசிட்டாரு. அப்படி என்ன இவங்க பேசியிருக்காங்க அப்படின்னா, இந்த தொகுதி மேட்டர் தான், நாங்க 29 தரோம் பிளஸ் 2 ராஜ்யசபா சீட்டு தரோம், உங்களுக்கு ஓகே இருங்க, ஏங்க போறீங்க அப்படிலாம் திமுக பேசியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகுது. ஆனா காங்கிரஸ் மத்தியில இது பெரும் அதிருப்தியை தான் உண்டு பண்ணிருக்கு. ஏன் அப்படின்னா, 36 தொகுதியில நம்ம கேட்டோம், இவங்க என்ன 29 தொகுதியில கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி தரப்புல ஒரு அதிருப்தியையும், சோனியா காந்தி தரப்புல 25 கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இப்ப 29 2 ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்களே, சரி ஓகே தான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. இதுக்கடையில செல்வ பெருந்தகையும் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திமுக கூட்டணில இருந்து நாங்க வெளியேற மாட்டோம், திமுக கூட்டணி வெளியேறி நாங்க தாவேக கூடிய கூட்டணி வைக்க போறோம்,
தாவேகா பிஜேபி வந்து விமர்சிக்கவே பயப்படுது. அப்படி பயப்படுற கட்சி கூட கூட்டணி வச்சேன்னா அது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்து சொல்லிக்கிட்டே வராங்க. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் டிவிக்கு கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாரு. ராகுல் காந்தி தலைமையில பேச்சுவார்த்தை நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தகவல் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தை மூலம் என்ன தமிழக அரசியல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலையும் இருந்துகிட்டு தான் வருது. ஒரு பக்கம் அதிமுக, பாஜக, பாமக இவங்க ஒரு கூட்டணி வலுவான இருக்கிற நிலையில, இன்னொரு பக்கம் நம்ம திமுக வந்து மேலும் வலுவாய்ந்த ஒரு கூட்டணியா இருக்கு. அந்த கூட்டணியில காங்கிரஸ் பெரும் பங்கு வகிக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா அது கம்மி அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக வட்டாரங்கள் சொல்றாங்க. திமுகவில இருந்து காங்கிரஸ் வெளியே போனா காங்கிரஸுக்கு தான் நஷ்டமே தவிர திமுகவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நாங்க தனித்துவமா கூட ஆட்சியை வந்து அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. 200க்கு 200 சீட்டு கூட நாங்க வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு தன்னம்பிக்கையும் திமுக கிட்ட இருக்கு, ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு திமுக நிர்வாகிகள் சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா காங்கிரஸோட அரசியல் வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா தான் போகும். தாவேகா கூட்டணி வச்சா அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது, எங்களுக்கும் அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக நிர்வாகிகள் சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ் என்ன சொல்றதுன்னா, நம்ம திமுக கூட்டணி வச்சு என்ன சாதிச்சோம், நமக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, நமக்குன்னு ஒரு கெத்து இருக்கு. இது வந்து நம்ம தாவேகா கூட கூட்டணிச்சுன்னா அவங்க அதிக சீட்டும் தருவாங்க, ஆட்சியில பங்கும் தருவாங்க, நமக்கு ஒரு அங்க மெஜாரிட்டி கிடைக்கும், நம்மளும் அந்த இடத்துல பெரிய ஆள் ஆகலாம், நாளைக்கே துணை முதல்வர் பதவி கூட அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நினைப்புல திமுக இருந்து காங்கிரஸ் வெளியேறி தாவேகா கூட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்டு வருது. இந்த பேச்சுவார்த்தை வந்து சில காங்கிரஸ் தலைவர்கள் நான் தாவேகா கூட கூட்டணி வைக்கல, கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து பேசல அப்படின்னு மழுப்பிட்டு வந்தாலும் சில காங்கிரஸ் தலைவர்கள் சில காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கோம் தாவேகா கூட, 2 சைடும் பேச்சுவார்த்தை நடத்துறோம், யார் எங்களுக்கு ஓகே சொல்றாங்களோ நாங்க அவங்க கூட ஜாயின் பண்ணிடுவோம் அப்படின்னும் பேசப்பட்டு வருது. எல்லா கட்சிகளுக்கிட்டையும் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வந்து நடத்திக்கிட்டு வந்த நிலையில திமுக காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை அது வந்து ரொம்ப இழுப்பறியாவே போயிட்டு இருக்குது. இன்னமும் இது வந்து கன்ஃபார்மா தெரியல. காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் இருக்கா இல்லையா அப்படின்னு காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தையும் உண்டு பண்ணி இருக்கு. ஏன் அப்படின்னா அதிமுக ஒரு தரப்புல வந்து ஸ்ட்ராங்கா ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அதிமுக தரப்புல இருந்து நிறைய பிரச்சாரங்களும் நிறைய திமுகவை பார்த்து நிறைய விமர்சனங்களும் விமர்சிச்சுட்டு வராங்க. பிஜேபி ஒரு பக்கம் மோடி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வராரு, அமித்ஷா வராரு, இவங்க எல்லாருமே வந்து தமிழகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு வெறியில இருக்காங்க. விட்ட ஆட்சியை வந்து நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்புல இவங்க எல்லாருமே வேலை செஞ்சுட்டு வராங்க. ஒரு பக்கம் திமுக மறுபடியும் நம்ம ஆட்சி கட்டல வந்து அமரணும் அப்படின்னு வேலை செஞ்சுட்டு வராங்க. இந்த வேலையில தான் காங்கிரஸ் வந்து குறுக்கால நின்றுகிட்டு எங்களுக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு காங்கிரஸ் கிட்டையும் திமுக கிட்டையும் ஒரு பெரிய ஒரு பலத்தை உண்டு பண்ணோம். இந்த 29+2 ராஜ்யசபா சீட்டுக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஓகே சொல்லுமா சொல்லாதா, டெல்லி தலைமை என்ன சொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துறதான் பார்க்கணும். இதுக்கப்புறம் காங்கிரஸ் திமுக கூட்டணி விரிசல் ஏற்படுமா ஏற்படாதா, இல்ல காங்கிரஸ் திமுக கூட்டணி கூட தான் இருக்க போகுதா, இல்ல தாவேகா கூட கூட்டணி வைக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி தலைமையும் தமிழக காங்கிரஸும் தான் முடிவு பண்ணோம். ஏற்கனவே தொண்டர்கள் வந்து உறுதியா இருக்காங்க, கொடுத்தா இங்க டிஎம்கேல இல்லைன்னா டிவிகேல அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துறது தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.